ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 9,13,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இசையமைப்பாளர் இளையராஜா பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும். சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை அதிமுகவில் மீண்டும் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தானாக பதவி விலக வேண்டும். இல்லை என்றால் அவமரியாதையை சந்திப்பார் என ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. தமிழ்நாடு வானிலை அறிக்கையில் ஹிந்தி மொழி சேர்ப்பு. பேரிடரில் நிவாரணம் வழங்காத மத்திய அரசு பேரிடர் முன்னறிவிப்பில் ஹிந்தியை திணிப்பதாக சு வெங்கடேசன் எம்பி விமர்சனம். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும். உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். அமெரிக்காவில் இறக்குமதி வாகனங்களுக்கு 25% வரி விதிப்பு. உள்நாட்டில் கார்களை உற்பத்தி செய்தால் வரி கிடையாது என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் நாட்களில் வெப்பம் மேலும் அதிகரிக்கக்கூடும். பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸை தாண்ட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் 9,13,000க்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். தமிழ்நாட்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் நடந்து முடிந்த நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தேர்வை 4,46,411 பள்ளி மாணவர்கள், 4,40,465 பள்ளி மாணவிகள், 25,888 தனி தேர்வர்கள் மற்றும் 272 சிறைச்சாலை கைதிகள் என மொத்தம் 9,13,066 பேர் எழுத இருக்கிறார்கள். முதல் நாளில் தமிழ் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இதற்கான மாநிலம் முழுவதும் 4,113 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு அறை கண்காணிப்பாளர் பணியில் 48,426 பேரும், தேர்வு கண்காணிக்கும் பணியில் 4,858 பேரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாணவர்கள் காப்பி அடித்தல், துண்டு சீட்டு வைத்து எழுதுதல், விடைத்தாள் மாற்றம் செய்தல் போன்ற ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தானாகவே பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஓ பன்னீர்செல்வம், அதிமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் என குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்தான் அதிமுக தலைமை அலுவலகத்தை தாக்கினர் என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம், ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெறுவேன் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். அவராகவே பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து விலகிக் கொள்வதுதான் மரியாதையாக இருக்கும் என்றும், இல்லை என்றால் அவர் அவமரியாதையை சந்திப்பார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இசையமைப்பாளர் இளையராஜா பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த 1976ஆம் ஆண்டு அன்னக்கிளி படத்தின் மூலம் அறிமுகமான இசையமைப்பாளர் இளையராஜா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், ஆங்கிலம் உட்பட பல்வேறு மொழிகளில் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். லண்டனில் கடந்த 8ஆம் தேதி வேலியன்ட் சிம்போனியை அரங்கேற்றி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இளையராஜாவை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். அதன்படி இளையராஜாவின் பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கான வானிலை மைய அறிக்கையை ஹிந்தியிலும் வழங்க தொடங்கியுள்ள மத்திய அரசுக்கு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை வழங்கும் சென்னை மண்டல வானிலை மையம் தனது அன்றாட வானிலை அறிக்கையை ஹிந்தியிலும் வழங்க தொடங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பேரிடர் பாதிப்பு நிவாரணத்துக்கு நிதியுதவி அளிக்காத மத்திய அரசு பேரிடர் முன்னறிவிப்பில் ஹிந்தியை திணிக்கிறது என அவர் விமர்சித்துள்ளார்.
பாஜகவிற்கு தமிழ்நாட்டு மக்களின் நலன் என்றுமே முக்கியமானதாக இருந்ததில்லை என்பதற்கு இந்த நடவடிக்கை மற்றொரு உதாரணமாகும் என சு. வெங்கடேசன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிரான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள வக்ஃபு சட்ட திருத்த முன்விரைவினை முழுமையாக திரும்பப் பெற வேண்டுமென்று வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வகையில் மத்திய அரசு வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளது என்றும், குடியுரிமை திருத்தச் சட்டம் இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த நிலையில் பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தனி தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். மத்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் மாணவிகளை இணைக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகள் அதிகம் பலனடைவதாக கூறினார். தமிழ் மொழியை காப்பதற்காகத்தான் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்தில் முன்மொழி கொள்கையை கொண்டு வர விரும்புவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்வதற்காக சட்டப்பேரவையில் புதிய சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை குறும்பட்டியைச் சேர்ந்த மகேந்திரன் என்ற பால் வணிகர் ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட கடன் மற்றும் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தில் இதுவரை 86 பேர் தற்கொலை செய்துள்ள நிலையில் இனியும் எவரும் ஆன்லைன் சூதாட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ளாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக நீதிமன்றத்தில் தடை பெறுவது சாத்தியமில்லை என்றால் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சூதாட்டங்களை தடை செய்வதற்காக சட்டப்பேரவையில் புதிய சட்டத்தை சட்டப்பேரவையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை அதிமுகவில் மீண்டும் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, கோயிலாக கருதும் அதிமுக அலுவலகத்தை ரவுடிகள் மூலம் தாக்கிய ஓ. பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க முடியாது என்றும், அவர் அதிமுகவில் இருக்கவே தகுதியற்றவர் என்றும் கூறினார். பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பது சாத்தியமில்லை என கூறிய அவர், அதிமுகவை ஒருபோதும் எதிரிகளிடம் அடமானம் வைக்க மாட்டோம் என தெரிவித்தார். திமுகவை தவிர மற்ற எந்த கட்சியும் அதிமுகவுக்கு எதிரி இல்லை என்றும், ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி வைப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழ், ஆங்கிலத்தில் மட்டுமே தமிழக வானிலை அறிக்கை வெளியான நிலையில் தற்போது ஹிந்தி மொழியிலும் வெளியாகியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகள் மட்டுமே இடம்பெறும். தற்போது தமிழகத்தில் மட்டும் முதன்முறையாக ஹிந்தி மொழியுடன் சேர்ந்து வானிலை அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த வானிலை ஆய்வு மையம் சென்னை இணையதள பக்கத்தில் ஹிந்தி மொழியும் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர்பாக சர்ச்சையாகி வரும் நிலையில் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பில் ஹிந்தி மொழியும் சேர்க்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. யூனியன் பிரதேசமாக உள்ள புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்றத்தில் 16வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், நாகத் தியாகராஜன், காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன், அரசு ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு ஆகியோர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தனர். இதனையடுத்து தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பின்னர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தனி மாநில அந்தஸ்து கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது என்றும், இதை வலியுறுத்தி தனி மாநில அந்தஸ்து பெறுவோம் என்றும் தெரிவித்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன் நேரில் ஆஜராகினார். நீலகிரி மாவட்டம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் கேரளத்தைச் சேர்ந்த மனோஜ், சயான், சதீஷன், சந்தோஷ் சாமி, மனோஜ் சாமி உட்பட 10 பேரை கைது செய்தனர்.
இது தொடர்பான வழக்கை உதகை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி இதுவரை 500க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெற்றனர். இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனும் சசிகலாவின் உறவினருமான சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான அவரிடம் போலீஸ் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுதாகரன் தனக்கு தெரிந்த உண்மையை தெளிவாக கூறிவிட்டதாகவும் விசாரணை தீவிரமடைந்துள்ளதா உண்மை வெளிவருமா என்பது குறித்து தனக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். நடிகர் விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் படம் வெளியிட விதிக்கப்பட்ட தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சித்தா பட இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் தனது 62வது படமாக வீரதீர சூரன் படத்தில் நடித்துள்ளார். இப்படம் நேற்று வெளியாக இருந்த நிலையில் தங்களின் அனுமதியை பெறாமல் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான B4W என்டர்டைன்மெண்ட் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கின் விசாரணையின் போது வீரதீர சூரன் படத்தை தயாரித்த HR பிக்சர்ஸ் நிறுவனம் 7 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் படத்தை வெளியிட விதித்த தடையை 4 வாரங்களுக்கு நீடித்து உத்தரவிட்டது. இதனிடையே இருதரப்பு மத்தியிலும் சமரசம் எட்டிய நிலையில் படம் ரிலீஸ் செய்வதற்கான தடையை நீக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் உலகம் முழுவதும் படம் ரிலீஸான நிலையில் படக்குழுவினர் நிம்மதி அடைந்தனர், ரசிகர்களும் உற்சாகமடைந்தனர். இறக்குமதி வாகனங்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்றும் உள்நாட்டில் கார்களை உற்பத்தி செய்வதால் வரி கிடையாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படாத எல்லா கார்களுக்கும் இந்த 25% வரி பொருந்தும் என்றும் இந்த புதிய உத்தரவு அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் கூறினார். உள்நாட்டு வாகன தொழிலை மேம்படுத்துவதற்காகவும் உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. கனடா, மெக்சிகோ, ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் கார்கள் ட்ரம்பின் இந்த உத்தரவால் நேரடியாக பாதிக்கப்படுவதோடு அந்த நிறுவன கார்களின் விலை உயரக்கூடும் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் வெப்பம் 105 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் வரும் நாட்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என எச்சரித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சி, கரூர், மதுரை, ஈரோடு, சேலம், விருதுநகர், சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸை தாண்டி வெயிலின் தாக்கம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.